வெல்கம் டு TNPSC லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டாபிக் வைஸாக வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வைஸாகவும் டாபிக் வைஸாகவும் மிக முக்கியமான சயின்ஸ் வினாக்களை எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிப்பீங்க, பட் சயின்ஸ் என்பதை அவாய்ட் பண்ணுவீங்க மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ எதுவுமே படிக்கல அப்படின்னா இதை மட்டுமாவது படிக்க போனால் நம்ம ஒரு 2000 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 2000 கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் 10ல் 5 to 7 கொஸ்டின்ஸ் வரைக்குமே அடிக்கக்கூடிய வகையில் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான டாபிக் ரத்த மண்டலத்திலிருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? 50 வினாக்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின், ரத்தத்தில் உள்ளவை என்ன அப்படின்னா 50% பிளாஸ்மா இருக்குது, 45% இரத்த செல்கள் இருக்குது. ஓகேங்களா? இரத்த செல்கள் என்பது எத்தனை வகைப்படும்? அது ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளையணுக்கள், இரத்த தட்டுக்கள். இதில் என்ன வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த இரத்த சிவப்பணுப்பு வெள்ளையணுன்னு கேட்க மாட்டாங்க. எரித்ரோசைட், லியூகோசைட், த்ராம்போசைட் அப்படின்றது என்ன, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. எரித்ரோசைட் அப்படின்றது இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகிறது அப்படின்னா எலும்பு மஜ்ஜையில். இரத்த வெள்ளையணுக்கள் லியூகோசைட் எங்கே உருவாகுது? எலும்பு மஜ்ஜை நிணநீர் முடிச்சுக்களில் உருவாகிறது. கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. ஹீமோக்ளோபின் என்னும் சிவப்பு நிறமியை பெற்ற செல் எது? இரத்த சிவப்பணுக்கள். இதையும் கேட்டிருக்காங்க. நிறமிகளற்ற செல் எது? இரத்த வெள்ளையணுக்கள் அல்லது லியூகோசைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இந்த ஆயுட்காலம் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. இரத்த சிவப்பணுக்களினுடைய ஆயுட்காலம் என்பது 100 நாள்லேருந்து 120 நாள்கள் இருக்கும். அதுவே வெள்ளையணுக்கள் வந்து 2 to 4 வாரங்கள் மட்டுமே இருக்கும். ஓகேங்களா? இந்த இரத்த வெள்ளையணுக்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் நுழையும் நோய்க்கிருமிகளை அழித்து உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. ஓகேங்களா? இரத்தம் உறைதலுக்கு உதவக்கூடிய செல் என்ன? இரத்த தட்டுகள். ஓகேங்களா? குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னா இன்சுலின் தான் வந்து கட்டுப்படுத்தும். குளுக்கோஸில் ரத்தத்தின் அளவு எவ்வளோ இருக்கும்னா 80 to 120 கண்டினியூஸாக கேட்டிருக்கிறாங்க. ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமானால் என்ன நோய் உருவாகும் அப்படின்னா நீரழிவு நோய். அதைத்தான் நம்ம சர்க்கரை நோய் என்று சொல்லுவோம், நீரழிவு நோய். ஓகேங்களா? சுற்றோட்ட தொகுப்பு என்பது என்ன? இதயம். ஓகேங்களா? சுற்றோட்ட தொகுப்பு என்பது இதயம், இரத்த குழாய்கள், இரத்தம் ஆகியவை அடங்கிய ஒரு தொகுப்பாக இது இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு இந்த ரெண்டுமே கேட்பாங்க அடிக்கடி. ஓகேங்களா? திறந்த வகை சுற்றோட்ட தொகுப்பிற்கு எடுத்துக்காட்டு கரப்பான் பூச்சியின் சுற்றோட்ட தொகுப்பு. மூடிய வகை அப்படின்னா மனிதனின் சுற்றோட்ட தொகுப்பு. அதுக்கு ரெண்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது விலங்குகளும் அதனுடைய இதயங்களும், அதாவது எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. மண்புழு 8 இணை பக்கவாட்டு இதயங்கள், கரப்பாம்பூச்சி 13 அறைகளை கொண்ட இதயம், மீன்கள் 2 அறைகளை கொண்ட இதயம், நீர் நில வார்வன 3 அறைகள், ஊர்வன 3 அறைகளை கொண்ட இதயம், பரப்பன 4 அறைகளை கொண்ட இதயம், பாலூட்டிகள் 4 அறைகளை கொண்ட இதயம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுவாங்க, பொறுத்துகளை உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஓகேங்களா? ஊர்வன வகுப்பில் 4 இதய அறைகளை கொண்ட ஒரே உயிரினம் எது அப்படின்னா முதலை. ஓகேங்களா? இதயத்தை சுற்றியுள்ள உறைக்கு பெயர் என்ன? பெரிகார்டியம். நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. நம்ம உடலின் எந்த பகுதியில் இதயம் இருக்குது அப்படின்னா 2 நுரையீரலுக்கு இடைப்பட்ட மீடியாஸ்டினம் என்ற பகுதிகளில் இருக்குது. இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாப்பது கேட்டிருக்காங்க. 2 உறைகளுக்கு இடைப்பட்ட பெரிகார்டியல் அப்படின்ற ஒரு திரவம். நீலத்திமிங்கிலத்தினுடைய இதயம் எவ்வளவு இரத்தத்தை? 12 டன். ஓகேங்களா? இதயத்திலிருந்து இரத்தத்தை உடல் உறுப்புகளுக்கு எடுத்து சொல்லுவது தமனிகள். ஓகேங்களா? உடல் உறுப்புலேருந்து இரத்தத்தை இதயத்திற்கு என்ன கொண்டு வருது அப்படின்னா சிரைகள். அரைச்சந்திர வாழ்வு என்பது எங்கே இருக்குது அப்படின்னா நுரையீரல் தமனியும் மகா தமனியும் வந்து புறப்படக்கூடிய இடத்துல இருக்குது. மூவிதழ் வாழ்வு அப்படின்னா என்ன? வலது ஏற்றியத்திற்கும் வலது வென்ட்ரிகளுக்கும் இடையில் இருக்கிறது மூவிதழ் வாழ்வு. ஈரிதழ் வாழ்வு அல்லது மிட்ரல் வாழ்வு அப்படின்றது இடது ஏற்றியத்திற்கும் இடது வென்ட்ரிகளுக்கும் இடையில் அது அமைந்திருக்கிறது. இதயத்தில் தமனி சிரைகளை விட முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா தந்துகிகள். பொதுவாக உயிர் வழி சுத்தமான இரத்தத்தை எடுத்து செல்வது தமனிகள். ஆனால் நுரையீரல் சிரை மட்டும் உயிர் வழி நிறைந்த இரத்தத்தை எடுத்து வருகிறது. ஓகேங்களா? 80 ஆண்டு வாழக்கூடிய மனிதனின் இதய துடிப்பினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 72 × 60 24 365 × 80 கால்குலேட் பண்ணணும். முதல்ல இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யார்? வில்லியம் ஹார்வி 1628. இதயம் எந்த தசைகளால் ஆனது அப்படின்னா கார்டியாட்டிக் தசை. இதய வாழ்வுகள் எதற்கு பயன்படுகிறதுனா இது இரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கிறது. இதயத்தின் அறை சுருங்கும் நிலைக்கு பேர் என்ன? டிஸ்டோல். அதே விரியும் நிலை டயஸ்டோல். இது ரெண்டும் கண்டினியூஸாக கேட்டே இருப்பாங்க, பார்த்து வச்சுங்க. சிஸ்டோல், டயஸ்டோல்.
லப்டப் இதயத்தில் லப்டப் ஒலி எப்போது தோன்றுகிற வலது வென்ட்ரிக்கிள் வந்து சுருக்கத்தின் போது லப் அப்படின்ற ஒலியும் வென்ட்ரிக்கிள் விரிவடையும் போது டப் அப்படின்ற ஒலியும் தோன்றுகிறது. ஒரு மனிதனினுடைய சராசரி இதய துடிப்பு எவ்வளவு இருக்கும்? 72. இதுவும் கேட்டிருக்காங்க. மனித உடலில் திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசு என்பது ரத்தம் தான். குளோபுலின் அப்படின்றது எதற்கு பயன்படுகிறது? நோய் எதிர்ப்பாற்றல். பைப்ரினோஜன் முக்கிய பங்கு வகிப்பது இரத்தம் உறைதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு கனமீட்டர் இரத்தத்தில் எவ்வளவு ஆர்பிசி என்பது இருக்கும் அப்படின்னா 5 மில்லியன் இருக்கும். அதுவே டபிள்யூபிசி என்பது 8000 மில்லியன் இருக்கும். சிவப்பணுக்கள் என்பது எங்கு அளிக்கப்படுகின்றன அப்படின்னா கல்லீரல், மண்ணீரல். உட்கரு உள்ள இரத்த செல் எது? டபிள்யூபிசி வெள்ளை அணுக்கள். டபிள்யூபிசியை எத்தனை வகையாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா மோனோசைட்டுகள், லிம்போசைட்டுகள், நியூரோஃபில்கள், ஈஸ்னோஃபில்கள், ஃபேசோஃபில்களாக நம்ம பிரிக்கலாம். ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் எவ்வளவு இரத்த தட்டுகள் திராம்போசைட்டுகள் உள்ளன அப்படின்னா 2 லட்சம் முதல் 4 லட்சம் வரை. இரத்த முறைதலை தடை செய்யும் நொதி திராம்போபிளாஸ்டின். இரும்புச்சத்து குறைவால் வரக்கூடிய நோய் அனிமியா அப்படின்னு சொல்கிறோம். இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் பச்சை கீரை வகைகள், வெல்லம், முழு பருப்பு வகைகளை சொல்கிறாங்க. ஓகேங்களா? 49 வினாக்கள் வந்து நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்? 50 கிட்டத்தட்ட 50 வினாக்கள் பார்த்துட்டோம். 18 நாள்களுக்கு உண்டான டாபிக் வைஸ் பார்த்துட்டோம். நீங்கள் இதை மட்டும் கட்டாயமாக மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு என்னவாக இருக்கும்? பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு சிறிய தகவல், நிறைய நண்பர்கள் பிடிஎஃப் அப்படின்றத கேட்குறீங்க. ஓகேங்களா? நீங்கள் எழுதி படிக்கிறத நாங்கள் இன்னுமே விரும்புகிறோம். நீங்கள் அதையும் தாண்டி சார் எங்களுக்கு எழுதுகிற டைமில் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதை கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன அனுப்புவோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.